ஒரு குரு இருந்தார். அவருக்கு 4 சீடர்கள் இருந்தாங்க. அவங்களுக்கு உண்டான உணவை அவங்களே சமைச்சு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அந்த சீடர்கள் இளைஞர்களாக இருந்தனால அவங்களுக்கு உண்டான உணவை சமைச்சு சாப்பிட அவங்களுக்கு கொஞ்சம் அலுப்பாகவே இருந்துச்சு. ஆனாலும் குருவே எல்லா சமையலையும் செய்து விடுவார். அதற்கு ஊடமாட ஒத்தாசை மற்றும் இந்த சீடர்கள் செய்வார்கள். அதற்கு இவ்வளவு சலிப்பு அவர்களுக்கு. குருவிடம் சென்று கேட்டார்கள், யாராவது வேலைக்கு ஆள் வச்சுக்கலாமா சமைச்சுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நம்மால் இயன்றதை நம்மளே செஞ்சுக்கிறணும் அப்படின்னு சொல்லிட்டு குரு சொல்றாரு. அதுவும் இல்லாம நீங்க மனதை ஒருநிலைப்படுத்துவதற்காக இங்க வந்திருக்கீங்க, வேலையாட்கள்லாம் வைக்க வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஆனால் சீடர்கள் விடுவதா இல்லை. நம்ம விளக்கி கழுவுறதுக்காவது ஒரு ஆள் வச்சுக்கலாம், ஒரு பெண்மணியை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதெல்லாம் பெண்மணியெல்லாம் வேலைக்கு வச்சுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு குரு சொல்கிறாரு. உடனே அதில் ஒரு சீடன் சொல்கிறான், வயதான பெண்மணியை கூட வச்சுக்க கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு குரு சமைக்க போயிடுறாரு. அன்னைக்கு சமையலில் உப்பையும் காரத்தையும் ரொம்பவே தூக்கலாக போட்டுறாரு குரு. அதை சாப்பிட்டு எல்லா சீடர்களும் படுத்துடுறாங்க. குரு நைட்டு மெதுவாக எந்திரிச்சு கதவை தாப்பால் போட்டுட்டு அவர் வெளியே போயிடுறாரு. அந்த உப்பு காரம் நல்லா வேலை செஞ்சிச்சு. நடுராத்திரி ஆச்சு. எல்லாருக்கும் தண்ணி ரொம்ப தாகம் எடுத்துச்சு. அறையில் கொஞ்சம் கூட தண்ணி எந்த பாத்திரத்துலேயும் இல்லை. கதவையும் பூட்டி வச்சுட்டு போயிட்டாரு குரு. வெளியவும் போக முடியாது. ஒரு பாத்திரத்தில் மட்டும் விளக்கி கழுவுன அழுக்கு தண்ணி இருந்துச்சு. அதை ஒரு சீடன் பார்த்துட்டு மேலாகல தெளிஞ்ச நீரை எடுத்து குடித்தான். அதை பார்த்த இன்னொரு சீடன் அதே மாதிரி எடுத்து குடித்தான். இந்த மாதிரியே இருந்த 4 சீடர்களும் அந்த தண்ணியை மேலாக எடுத்து குடித்து அந்த தண்ணியே தீந்துருச்சு. அதுக்கப்புறமா காலையில் குரு வந்தார். குருட்ட நடந்ததை எல்லாத்தையும் சொன்னாங்க. அதை கேட்ட குரு சிரித்தார். கொஞ்ச நேரத்திற்கு தொண்டை வறண்டு போனதுமே அழுக்கு தண்ணீரவே எடுத்து குடிச்சிட்டீங்க. இதுதான் உங்கள் மனம். இந்நிலையில் வயதான ஒரு பெண்ணை வேலைக்கு அமர்த்தினால் என்ன நேரிடும்? தாகத்திற்கு எது கிடைத்தாலும் போதும் என்ற நிலையில் அல்லவா உங்கள் மனம் இருக்கிறது. சீடர்கள் வெக்கி தலை குனிந்தனர். நம் மனது திடமாக இருந்துச்சுன்னா எந்நிலையிலும் அது தடுமாறாமல் இருக்கும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க.